ஓரிரவு சகோதரர் புருனோ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது ஒரு தவளையின் சத்தம் தொல்லை தந்தது. அதை பொருட்படுத்தாமல் வழிபாட்டில் ஈடுபட முயன்றும் முடியவில்லை. அவர் ஜன்னல் பக்கம் வந்து, "நான் வழிபாடு செய்கிறேன், கத்தாதே" என்று கத்தினார். அவர் ஒரு ஞானி, ஆதலால் அவர் கட்டளைக்கு எல்லா ஜீவராசிகளும் கட்டுப்பட்டன. அமைதி நிலவியது. அவர் தியானத்தில் ஈடுபட்ட போது அவருள் ஒரு குரல் ஒலித்தது. "உன்னுடைய பாடல்களை கேட்பது போல தவளையின் சத்தத்தை கேட்பதையும் இறைவன் விரும்புகின்றான் போலும்." புருனோ வெறுப்பும் இகழ்ச்சியும் கலந்த குரலில், "இத்தவளையின் சத்தம் எப்படி இறைவன் செவிகளுக்கு இனிமையாக இருக்க முடியும்?" என்று கேட்டார். தொடர்ந்து அதே குரல் ஒலித்தது. "இறைவன் ஓசையை ஏன் உண்டாக்கினார் என்று நினைக்கிறாய்?" ஞானி இக்கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க தீர்மானித்தார். ஜன்னல் பக்கம் சென்று தவளையை பார்த்து, "பாடு" என்று கட்டளையிட்டார். அது கத்தத் தொடங்க பக்கத்தில் உள்ள எல்லா தவளைகளும் உடன் பாடின. ஒலிக்கு செவிசாய்த்த புருனோ எந்த ஒலி முன்பு